Hello all, welcome to TNPSC Knowledge Point. நம்ம குரூப் எக்ஸாம்ஸோடைய பாலிட்டி சிலபஸை புக் வைஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கண்டினியூஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிருக்க ஒரு டாபிக். ஸோ புக் வைஸில் நம்ம டேர்ம் 2வோட செகண்ட் பார்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் தேசிய சின்னங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் விழாக்கள் என்னென்னலாம் கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன, இதை உருவாக்குறதுக்காக இந்த உருவாக்கம் எப்படி பண்ணினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கூட இதில் என்னென்ன வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது, மக்களுக்குன்னு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பர்டிகுலர்லி கவர் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இது 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சிமிலர் பேட்டர்னை தான் இந்த டாப்பிக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்டாகவே எடுத்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட்ஸில் நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு 2 பர்சன்ஸ் இருக்க மாதிரி அவங்களுக்குள்ளார என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அது வந்து எப்படி அரசியலமைப்பு கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க. இதில் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக அது ஹோமாக இருந்தாலும் சரி ஆர் வெளியே அவுட் சைட் ஆஃப் தி ஹோம் எனிதிங் எனிவேர் எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் சம உரிமை. அது வந்து வீட்டில் இருந்தே தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இதில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சம உரிமை அப்படின்றது எல்லாருக்கும் சமமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒருத்தவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க, ஒருத்தவங்க படிச்சுட்ருக்காங்கன்னா 2 பேருக்கும் அது அவங்களோட உரிமை தான். பட் என்னென்னா ஒருத்தவங்களோட உரிமை இன்னொருத்தவங்களோட சுதந்திரத்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் அந்த சம உரிமைக்கான மீனிங் அப்படின்ற மாதிரி அழகாக கொடுத்துட்ருப்பாங்க. அது வந்து லைக் அந்த ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படின்ற ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து அந்த சம உரிமைனா என்ன அப்படின்ற டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் சம உரிமை அப்படின்றது ஒரு வீட்டிலையே நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க பட்சத்தில் ஒரு கண்ட்ரியை வந்து சம உரிமை கொடுத்து, ஏன்னா அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, இனம் மதம் மொழி இந்த மாதிரி நிறைய கல்ச்சரில் இருக்கும்போது அப்போ அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு சில டேர்ம்ஸ் தேவை இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த அரசியலமைப்பில் ஃபுல்லி பார்க்க போகிறோம். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பல மதங்களில் இருக்க, மொழிகளில் இருக்க, இனங்கள் பண்பாடுகள் சேர்ந்த மக்கள் எல்லாமே வாழறோம். அப்படி இருக்கும்போது அங்கே சமத்துவத்தை நிர்வகிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான சட்டம் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எப்படி அந்த கேமை விளையாடணும் அப்படின்னு நம்ம கிளியராக சொன்னால் தான் அது ஒழுங்காக ஒரு ஃப்ளோவில் கொண்டு போக முடியும். அந்த மாதிரி தான் ஒரு நாட்டில் சமமாக எல்லோரும் சமமாக இருக்கணும், சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுக்கறது தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் லைக் இதில் அப்படியே நெக்ஸ்ட்டு குடியரசு தினத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ குடியரசு தினம் எப்போ கொண்டாடப்படுறதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம் விழாக்களில். ஸோ January 26 அப்போ தான் குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படுது. ஸோ குடியரசுன்றது ஒன்ஸ் நம்ம சுதந்திரம் 1947 வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணி அதை ஒரு ரூல் புக்காக க்ரியேட் பண்ணி வச்ச அந்த டேட்டை தான் ஃபைனலாக அதை நம்ம சப்மிட் பண்ண அந்த டேட்டை தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அரசியலமைப்பு சட்டம் 1950 January 26 அப்போ தான் வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தோம். நம்மளோட ரூல் புக்ஸை கொண்டுட்டு வந்தது தான் குடியரசு தினமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த January 26 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டப்போ ஜவஹர்லால் நேரு முழு
பூரண சுயராஜ்யம் நாங்கள் அடைஞ்சிட்டோம். ஐ மீன் ஆங்கிலேயர்கிட்ட நீங்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா நாங்கள் இந்த ஜனவரி 26, 1930 நாங்களே சுதந்திரம் அடைஞ்சதா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்லேயே நம்ம வந்து அரசியலமைப்பை நிர்ணய சபை மூலமாக ரூல்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து குடியரசு தினமாக, அதனால தான் அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம வந்து குடியரசு தினம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீட்டிலேயே நமக்கு சில ரூல்ஸ் இருக்கும். அதுபோல் ஸ்கூல் போனோம்னா அங்கே ரூல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பொது இடத்துக்குன்னு போகும்போது ஒரு சாலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவை. பட் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். விதிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறையாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ரூல் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாத மாதிரியா இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்க மெயின் ஃபேக்டர். நெக்ஸ்ட் அப்படியே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, மற்றதெல்லாம் ஜஸ்ட் லைக் அவங்க அங்கே பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் புக் உங்கள் கையில் இருக்குன்னா ரீட் அவுட் பண்ணியும் பாருங்கள். ரொம்பவே புரிகிற மாதிரியானதாக தான் இருக்கும். பட் நான் வந்து ரொம்ப தேவையான பாயிண்ட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் ஷோ பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமானது, இப்போ ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளே வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு அது வந்து ஒர்க் பண்ண வராது. பட் நம்மளே அது தானாக பண்ணும்போது அது ஆர்வமாகவும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவும் செய்வோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இருந்தப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே நம்ம விருப்பத்துக்கு இல்லை. ஸோ இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களாக ஒரு நாட்டிற்கு என்ன தேவை அப்படின்ற அடிப்படை விதிகள், கொள்கைகள் எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு ஆவணமாக ரெடி பண்ணி உரிமைகள் இதெல்லாம் இருக்குது, கடமைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து நாட்டோட ஒரு உயர்ந்தபட்ச சட்டமாகவும் இருக்குது. இதுதான் வந்து அதிகபட்ச உரிமை. இதை தாண்டி இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சட்டங்களுமே இயற்றப்படும். லைக் ஒரு சட்டம் இயற்ற போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அரசியலமைப்பில் அது இருக்கா, அரசியலமைப்பு முறைப்படி தான் அந்த சட்டம் இயற்றுறோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இதை தான் வந்து உயர்ந்தபட்ச சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சட்டங்கள் மட்டும் இல்லாமல் இதில் அடிப்படை உரிமைகள், கடமைகள்னு கூட குடிமக்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. அதுபோல் அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குன்றதையும் கொடுத்துருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உரிமைகள், கடமைகளை தாண்டி வழிகாட்டு நெறிமுறைகள் ஒன்று இருக்குது. ஸோ வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது அதை நம்ம பேக்கில் பார்ப்போம். வழிகாட்டு நெறிமுறைகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. பட் இது ஃபாலோ பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்குன்னு தானாக ஒருத்தவங்க இருந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியாது இல்லையா. அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிகளில் இருந்தும் சேர்ந்து 389 உறுப்பினர்கள் ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குனாங்க. 1946 டிசம்பர் 9 அப்போவே அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருப்பார். அதே டிசம்பர் 9 அப்போ ஃபஸ்ட்டு சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் இறந்துட்ட காரணத்தினால அதுக்கு ஒரு நாள் விட்டு டிசம்பர் 10 ஐ திங்க் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியல் நிர்ணய சபையோட தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது இல்லாமல் அதில் முக்கிய உறுப்பினர்களாக ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமும் கூட இருந்தாங்க. அதில் முக்கியமாக இதில் 389 மெம்பர்ஸில் 15 பேர்கள் வந்து பெண் உறுப்பினர்களாக இருக்காங்க. இது வந்து அரசியல் நிர்ணய சபை. அது இல்லாமல் வரைவு குழு, அதாவது இப்படி தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு குழு வந்து கிரியேட் பண்ணாங்க. அதில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. அதோட தலைவராக அம்பேத்கர் இருந்தார். அதுக்கு ஆலோசகராக BN ராவ் அப்படின்றவர் இருந்தார். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கூட. அண்ட் இது வந்து அவங்க எப்போ இந்த அரசியல் வரைவு குழுவை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அப்போவே அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா அம்பேத்கரை. லாஸ்ட் லெசன்லேயும் கூட நம்ம அம்பேத்கர் பற்றி சில டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அடுத்தது இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து அவங்க ஒன்று ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணாங்கன்னா, நிறைய நம்மளை சுற்றி இருக்க ஒரு 60 கண்ட்ரீஸோட லைக் இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து 60 நாடுகள் மொத்தமாக அவங்களோட அரசியலமைப்பு சட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணி
அதிலிருந்து தான் நமக்கு எடுத்தாங்க. அண்ட் இந்த சட்டமுமே எடுத்த உடனே டேரெக்டாக ரைட் பண்ணிடல. இதில் 2000 கிட்ட கரெக்ஷன்ஸ் பண்ணி தான் ஃபைனலாக சப்மிட் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக அவங்க சப்மிட் பண்ணது 1949 நவம்பரில் தான் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஏற்றுக்கிட்டது ஜனவரியில் தான். இதனால் அந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 1949 நவம்பர் 26. இதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 64 லட்சம் செலவாயிருக்கு இந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தோட இயற்றுறதுக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் முகப்புரைன்னு சொல்லலாம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா முக்கியமாக இந்தியருக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே இருக்குது அப்படின்றது தான் முகவுரை. முகவுரையை பார்த்து தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் பார்த்தாலே இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இது இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பற்ற நாடு, இது ஒரு மக்களாட்சி குடியரசு அப்படின்றது எல்லாமே கூட நமக்கு அந்த முகவுரையிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த முகவுரையை பார்த்தாலே இப்படிப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் இருக்க ஒரு டேர்ம் இறையாண்மை அப்படின்றது என்னென்னா இந்தியர்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. அதாவது இந்தியர்களை தாண்டி வேறு யாருமே இந்த ரூல் புக்கில் இல்லை அப்படின்றது தான். இந்தியர்களுக்கு தான் உச்சநிலை அதிகாரம் இருக்குது அப்படின்றது தான் என்னென்னா இறையாண்மை. அதாவது நான் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்றத தான் இறையாண்மை டேர்மில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த மதச்சார்பின்மைன்றதும் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விருப்பப்பட்ட மதத்தை இந்தியாவில் ஃபாலோ பண்ணலாம். ஃபிக்ஸ்டாக இந்த மதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நாட்டுக்குன்னு ஒரு மதம் கிடையாது. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. நமக்கு என்ன மதம் பிடிக்குதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி கூட நம்ம மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மதச்சார்பற்ற நாடு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சி அமையிறது மாநில, ஒன்றிய அரசு சட்டமன்றம். அதாவது இப்போ தமிழ்நாடுனா மாநில ஆட்சி, இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஆட்சி முறை வந்து இப்படி கம்பைன் பண்ண கூட்டாட்சியாக தான் இருக்குது அப்படின்றது தான். இல்லை கூட்டு பொறுப்பு அதிக உறுப்பினர்கள் யார் இருக்காங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்குது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது அரசியலமைப்பு சட்டம் விதி இல்லாமல் இதில் வந்து மக்களுக்குன்னு அடிப்படையில் சில உரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா கண்ட்ரியில் ஒரு குடிமகனாக அவங்க இருக்காங்க, அவங்க பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அதுதான் இது சமய உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு காணும் உரிமை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அடிப்படை உரிமைகளாக மொத்தம் ஒரு 6 உரிமைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றியுமே கூட நம்ம லேட்டராக இன்னும் டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது பேஸான 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றதுனால ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வழிகாட்டு நெறிமுறை. அடிப்படை உரிமைகளை தாண்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா அரசு வந்து சட்டம் இயற்றப்ப இதை வந்து அவங்க கருத்தில் வச்சுக்கணும். அதாவது கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும்னு கிடையாது, பட் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கே ஒரு பொருள் வாங்குகிறோம், நமக்கு தேவையானது தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அது அடிப்படை தேவை. ஆனால் நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வாங்கிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் நெறிமுறை கோட்பாடுன்றது. நாட்டுக்கு தேவையானதுன்னு அதை கருத்தில் கொண்டு நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வயது வந்தோர் வாக்குரிமை. இது என்னென்னா 18 வயது பூர்த்தியாக இருக்க இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குது அப்படின்றது தான். ஸோ வாக்களிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஜாதி, மதம், பாலினம், பொருளாதாரம் இந்த மாதிரி எதுவுமே தடையாக இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு இந்திய குடிமகன் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வாக்களிக்கலாம். உரிமைகள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கடமைகளும் இருக்குது. லைக் நம்ம தேசிய கொடி, கீதத்தெல்லாம் மதித்து நடக்கணும். குடிமக்களுக்கு அரசியல் சட்டம் வந்து மதிக்கணும். நம்ம சுதந்திரத்துக்கு போராடின தலைவர்கள் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களே அதை பற்றி நடக்கிறது இல்லை, அவங்கள வந்து பின்பற்றுறது, அவங்கள மதிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளோட கடமைகளாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் நாட்டுக்கு எப்போ தேவை வருதோ அப்போ நம்ம கண்டிப்பாக சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு நாட்டில் இருக்கோன்ற பட்சத்தில் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்புறம் சகோதர மனப்பான்மையோடு இருக்கணும். எல்லாருக்கிட்டேயும் பாரம்பரியத்தை வந்து நம்ம காப்பாற்றணும். இயற்கை, வனவிலங்கு இதெல்லாம் பாதுகாப்பும் நம்ம கவனிக்கணும். அதுபோல் அறிவியல், மனிதாபிமானம் இதெல்லாம் வந்து வளர்த்துக்கணும். இதெல்லாமே வந்து நம்மளோட மக்களுடைய கடமைகளாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோல் 6லேருந்து 14 வயது வரை இருக்க குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது கட்டாயமான ஒரு கடமை. கண்டிப்பாக அது வந்து பேரண்ட்ஸோட பொறுப்பு. 6லேருந்து 14 வயது வரை இருக்க குழந்தைங்களுக்கு கல்வி கட்டாயமாக கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் இந்த தகவல் பிழையில் சட்ட வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் அம்பேத்கராக இருப்பார். அவர் இல்லாமல் இதில் மொத்தமாக 7 பேர் சொன்னோம் இல்லையா. அம்பேத்கர் தலைவர், என் கோபாலசுவாமி ஐயங்கார், KM முன்ஷி, சையத் முகமது ஷாதுல்லா, மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் இதில் ஒரு ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா, என் மாதவராவ் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி மில்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவருக்கு பதிலாக ஆனால் அதை எழுதி முடிக்கும்போது மாதவராவ் தான் இருப்பார். அது மாதிரி தான் டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக டிபி கைத்தான் அப்படின்றவர் தான் முன்னாடி இருந்திருப்பார். பட் ரைட் பண்ணி முடிக்கும்போது டிபி கைத்தான் தான் இருப்பார். கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே அவங்க மாறிடுவாங்க. பட் இந்த பர்சன்ஸும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தலைவர் அம்பேத்கர் தெரியும் நமக்கு. அவர் தான் சட்டத்தை உருவாக்குனார். அவரை முதன்மை சிற்பின்னு சொல்லுவோம், சட்ட வல்லுனர் சொல்லுவோம், இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம். அரசியலமைப்பு சட்டம் உருவானப்போ இருந்த ஆர்டிக்கல் 395ம் 22 பார்ட்ஸும் 8 அட்டவணையும் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் இது உருவாக்குனப்போ அதுக்கப்புறம் நம்ம சில தேவைகள் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இதில் 4 கரெக்ட் 25 பகுதி 3 பகுதி ஆட் ஆச்சு. அட்டவணைகள் 8லேருந்து 12ஆக மாறுச்சு. பட் இப்போ 448 கொடுத்துருக்காங்க. அது மேபி அந்த இயரோட கால்குலேஷன் படி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ 470 கிட்ட 70+ கூட இருக்கலாம். ஸோ 470 ஐ திங்க் ஸோ அவ்வளவு ஆர்டிகல்ஸ் இப்போ இருக்குது. பட் ஆர்டிக்கல்ன்றது ஃபிக்ஸ். நம்ம ஒவ்வொரு வருஷமும் அது நம்ம புது ஆர்டிகல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த கவுண்ட்டை. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2021 அப்போ 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. இப்போ வரையுமே 105 முறை தான் ஐ திங்க் ஸோ. அந்த திருத்தத்தில் நமக்கு தேவையான மாதிரி சம்டைம்ஸ் திருத்திருப்போம். அது மாதிரி 105 முறை இதில் திருத்தம் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதி ஹிந்தி, இங்கிலீஷ் இது 2லேயும் எழுதுனது. அது நாடாளுமன்றத்தில் இருக்க நூலகத்தில் ஹீலியம் வாயு வச்சு அதை ஃபஸ்ட்டு எழுதின அந்த பிரதியை இன்னும் பாதுகாத்துட்ருக்காங்க. எங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்க நூலகத்தில். ஓகே. நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா அதில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம். மக்களாட்சின்றது தனியாகவே நம்ம ஒரு லெசனாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மக்களாட்சினா என்னென்னா மக்களுக்காக மக்களை நடத்துகிறது தான் மக்களாட்சி. இதுவே மற்ற கண்ட்ரீஸ்லாம் அதிபர் முறை நடக்கும். அதில் பார்க்கலாம். வரைவு குழுன்றது 7 பேர் கொண்ட குழு. முகப்புரைனா முகவரை. மதச்சார்புன்னா எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்லை. சமத்துவம் எல்லா மக்களும் சமமாக இருக்கிறது. இறையாண்மைனா நமக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் இருக்குது அப்படின்றது. இதுவரையும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். குடியரசு தினம் எப்போ கொண்டாடப்படுது? 26ல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டமும் இருக்குது. அடிப்படையான கருத்து கொள்கை தான் சட்டமாக கொண்டுள்ளது. அதோட தந்தை அம்பேத்கரை சொல்கிறோம். நீதி, சுதந்திரம், சமத்துவம் இருக்கும். அது இல்லாமல் இறையாண்மை, மதச்சார்பின்மை, ஸோ எதுவுமே கூட அந்த முகவுரையிலே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டேர்ம். அதாவது சட்டத்தை நம்ம போய் உள்ளே ரீட் பண்ணலனாலும் அந்த முகவுரையை பார்த்தாலே இந்த மாதிரி தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்ணலாம். நிர்வாகத்துறை பொறுப்புடையது. அடிப்படை உரிமைகள் மக்களுக்குன்னு இருக்குது. உரிமைகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மக்களுக்கு கடமைகளும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெறிமுறை கோட்பாடு ஒன்று ஃபாலோ பண்ணும்போது இந்த நெறிமுறை கோட்பாடுகளை செக் பண்ணிவிட்டு பண்ணணும். வயது ஒரு வாக்குரிமை. அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடமையாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கொஷின் பார்க்கலாம். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம். இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. ஸோ நம்ம இன்னைய கிளாஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சம உரிமை. வீட்டில் எப்படி சம உரிமை நிர்வகிக்கிறது, அதுபோல் ஒரு நாட்டில் பல மதங்கள், பல மொழி, இனங்கள் இருக்கிற இடத்துட்ட நம்ம எப்படி சம உரிமையை ஃபாலோ பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சம உரிமை பற்றி பார்த்தோம். அடுத்தது எப்படி வந்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அடுத்தது குடியரசு தினம் எப்போ கொண்டாடப்படுது, குடியரசு தினம் கொண்டாடப்படுறதுக்கான அந்த பர்டிகுலர் டேட்டில் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன, இதை பார்த்தோம்.
விதிகள், ஆமாம், எல்லா இடத்துலையும் விதிகள் எப்படி இருக்குது, ஏன் வேறு வேறையாக இருக்குது, வேறு வேறையாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சட்டங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்தது நம்மளோட விதிகளை நம்மளே உருவாக்கிக்கிறோன்னும், மக்களுக்கான உரிமைகள், கடமைகள், வழிபாட்டு நெறிமுறைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். அரசியல் நிர்ணய சபையில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, எப்போ வந்து உயர்த்தப்பட்டுச்சு, தலைவர் யார் இருக்காங்க, வரைவு குழுவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டு, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, எப்போ நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம். அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு ஆச்சு, எத்தனை நாடுகள்லேருந்து கொண்டு வந்தோம், என்னென்ன நாடுகள், எந்தெந்த நாடுகள்லேருந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம், ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். முகப்புரைன்னு சொல்லலாம். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம், இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை அப்படிலான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க, அதுபோல் மக்களுக்கான அடிப்படை கடமைகள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்துருந்தோம். வயது வந்து ஒரு வாக்குரிமைனா என்ன, அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போது எத்தனை பார்ட்டு அட்டவணை இருந்துச்சு, இப்போ எத்தனை பார்ட் அட்டவணை இருக்குது, எவ்வளோ முறை திருத்தப்பட்டிருக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஒன்ஸ் கலை சொற்களையும் பார்த்து முடிச்சாச்சு. கொஷின்ஸ் நமக்கு தெரியுதான்னு பார்த்துக்கலாம். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் குடியரசு தினம்னா தான் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஸோ நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினம். இது அரசியலமைப்பு தினம்னு சொல்லலாம், சட்ட தினம்னு சொல்லலாம். நான் ரைட் பண்ணுறேன். ஸோ அரசியலமைப்பு தினம்னும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் சட்ட தினம் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ தான் நவம்பர் 26. அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா 1949 ஏற்றுக்கொண்டுச்சு. நம்ம வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் 1950. ஸோ ஏற்றுக்கொண்டது 1949 நவம்பர். அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரையில் சட்ட திருத்தம் வந்து 105, ஆனால் அதில் இது ஆப்ஷனே இல்லை. சரிங்க, நம்ம வேணால் செக் பண்ணிக்கலாம், ஒரு டைம் ரீசெக். 105 தான். ஒன் செக், நம்ம எவ்வளோ பண்ணோன்னு பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இந்திய அரசியலமைப்பு 2021 வரை 105 திருத்தம் தான். ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 105. நெக்ஸ்ட், அடிப்படை உரிமை, இதில் எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திர உரிமை அடிப்படை உரிமை தான், சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை எல்லாமே அடிப்படை உரிமை தான். ஸோ ஆப்ஷன் சி, ஓட்டுரிமைன்றது தான் நமக்கு வந்து அடிப்படை உரிமை கிடையாது. அடுத்து, இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பார்த்திங்கன்னா 18 வயசு இருந்தால் வாக்களிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பட் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டப்போ சச்சிதானந்த சின்ஹான்றவர் இருந்திருப்பார். பட் ஒரே ஒரு நாள் வயதான தலைவர் அவர். அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை தெரியும் எல்லாருக்குமே, அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர். அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டம் அதுதான் நம்மளோட உரிமைகள் என்னன்றதையும் நமக்கு தேவையான உரிமைகளை பாதுகாக்கிறதையும் செய்கிறதுனால அரசியலமைப்பு சட்டம். நெக்ஸ்ட், நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1949 நவம்பர் 26 வந்திருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 26, 1950. ஸோ அடுத்தது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, அரசியலமைப்பு தினம் சட்ட தினம் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1.
அப்படியே கீழே ஆன்சர்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோன்னா 1க்கு என்ன இருக்குது, 1க்கு இ, 2க்கு பார்த்தோன்னா இ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஸோ அந்த பொறுத்துக்கு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ச் பண்ணதை எடுத்து ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். செக். ஓகே, அடுத்து வந்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது 1946 உருவாக்கிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது, அதுதான் 49 வரும். 1946. வரைவு குழுவில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் 15 பேர். அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் முடிவடைந்தது 1949. 46 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம், 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இதெல்லாம் ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி இருக்கும், சும்மா வேணால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதான்னு மந்த்ஸ் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் we have completed. ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe me for more TNPSC related videos. Thank you.